ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 12th டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட் பண்ண பிறகு படிக்கக்கூடிய அதிகமான ஏர்லைன்ஸ் கோர்சஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாட்டில் நிறைய ஏர்லைன்ஸ் டிபார்ட்மெண்ட் இருந்தாலும் இந்த ஒரு சில டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் அதிக ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அதில் ஃபஸ்ட்டு டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி ஏவியேஷன். இந்த பிஎஸ்சி ஏவியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 3 வருஷம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதோட குவாலிஃபிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா 12th நீங்கள் ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிச்சிருந்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் உங்களால் படிச்சுக்க முடியும். இந்த டிபார்ட்மெண்ட் 3 இயர்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்லைன் ஜாப்ஸ்க்கு உங்களால் போக முடியும். ஏர்லைன்ஸில் உங்களால் வேலைக்கு போக முடியும். ஏர்போர்ட் ஜாப்ஸ்க்கு உங்களால் போக முடியும். செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட். இந்த பிபிஏ ஏர்லைன்ஸ் அண்ட் ஏர்போர்ட் மேனேஜ்மெண்ட்டும் பிஎஸ்சி ஏவியேஷன் எவ்வளோ எடுக்கிறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக இந்த டிபார்ட்மெண்ட்ஸும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கக்கூடிய ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு குவாலிஃபிகேஷன் பார்க்கும்போது எனி டிகிரி எந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்திருந்தாலும் 12th எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்திருந்தாலும் உங்களால் இந்த டிபார்ட்மெண்ட்டை கன்டினியூ பண்ணிக்க முடியும், இந்த டிபார்ட்மெண்ட்டை படிக்க முடியும். அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க, அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்தவங்க இந்த டிபார்ட்மெண்ட்ஸை ரொம்பவே அதிகமாக லைக் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் 3 இயர்ஸ் நீங்கள் படித்து முடிச்ச பிறகு டேரெக்டாக வந்து ஏர்லைன்ஸ்லையும் உங்களால் ஜாபுக்கு போக முடியும், ஏர்போர்ட்லேயும் உங்களால் ஜாபுக்கு போக முடியும். அடுத்த டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம்பி, ஏர்கிராஃப்ட் மெயின்டெனன்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சிலையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஜென்ரலாக ஏஎம்இ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி வைஸ் லைசன்ஸ் டிபார்ட்மெண்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இந்த ஏஎம்இ டிபார்ட்மெண்ட் பிஎஸ்சியில் நீங்கள் படிச்சிங்கன்னா 3 இயர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு ஃபிசிக்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த சப்ஜெக்ட் சூஸ் பண்ண முடியும். அடுத்ததாக ஏஎம்இ, அது வந்து லைசன்ஸ் ஹோல்டர் டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கிறதுக்கு 4 இயர்ஸ் 12 மாடியூல்ஸில் அட்டன் பண்ணுவீங்க. இந்த டிபார்ட்மெண்ட் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 12th ஃபிசிக்ஸ், மேத்தமெட்டிக்ஸ் இந்த சப்ஜெக்ட் இருந்தால் மட்டும்தான் உங்களால் படிக்க முடியும். இப்போ நான் சொன்ன டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும்தான் தமிழ்நாட்டில் மோஸ்ட்டாக அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. இந்த 4 டிபார்ட்மெண்ட்ஸில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் ரொம்பவே கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸில் நீங்கள் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள நம்பருக்கு இப்போவே கால் பண்ணுங்கள். எங்கெங்கே காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் என்ன, ஸ்காலர்ஷிப்ஸ் எப்படி அப்ளை பண்ணணும், அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கைட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதை விட சூப்பரான அப்டேட்டோட பார்க்கலாம். தேங்க்யூ.